திரிவே
மதியாது உறாமை செய்து மூடியும் ஊரைப்பனாய் திரியே முருகமர் சோலை சூழ்திரு முல்லை முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடாடியேன் படுதுயர்களையாய் பாசுபாதாபரம் சுடரே பரவிடாடியேன் படுதுயர்களையாய் பாசுபாதாபரம் சுடரே கூடிய இளையம் சதிவிளையாமை கொடியடை உமையவள் காண கூடிய இளையம் சதிவிளையாமை கொடியடை உமையவள் காண ஆடியாழகா ஆடிய அழகா அருமறை கூருளே அங்கனாயும் என்று தேடியவானோர் தேர்திரு முல்லை வாயிலாய் திருப்புகழ் திருப்பால் பாடியாடியேன் படுதுயர்களையாய் பாசுபதாபரம் சுடரே பார்வதீவதே பகவானருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே மானக்கஞ்சார நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நம் நாட்டிலே பெரியவர்கள் அருளாளர்கள் நிறைய அவதாரம் பண்ணி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் சேர்த்த பெருமையை காப்பாற்றுவது நம்முடைய முக்கிய கடமை. சேர்த்து வைத்த திரவியத்தை சிதைவுபடாமல் அதை போற்றி காப்பாற்றுவது நம்முடைய முக்கியமான கடமை. அவர்களை போல நாம் இனிமேல் சேர்க்க முடியாது. நாயன்மார்களை போல இனிமேல் நாம் எல்லாம் செய்ய முடியுமா? முடியாது, செய்யவே முடியாது. எல்லாம் தியாக மலை, தியாக பொருள். சிவனுக்காக சிவனடியாருக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தார். உயிர் அவர்களுக்கு பெருசல்ல, சிவ கைங்கரியம் தான் பெருசு. உறவு பெருசல்ல, சிவ கைங்கரியம் தான் பெருசு. உற்றாறு பெரிதல்ல, சிவ கைங்கரியம் தான் பெருசு. செல்வம் பெரிதல்ல, சிவ கைங்கரியம் தான் பெரிது. அப்படி வாழ்ந்தாரு நாயன்மார். அதனாலதான் அவர்கள் சரித்திரத்தில் அருளாளர்களால புகழப்பட்டு விளங்குகிறார். தன்னை பற்றி பெரிதாக எண்ணினால் அவனை யாரும் புகழ மாட்டார்கள். தன்னை இழந்து சிவனை பற்றி சிவகைங்கரியம் செய்கின்றவர்களை அருளாளர்கள் பெரியோர்கள் புகழ்வார். அதனால தன்னை இழந்து நின்றவர்கள் நாயன்மார். தன்னை இழந்து என்று சொன்னால்
தன்னை பெரிதாக எண்ணாமல் சிவ புண்ணியமே பெரிதென்று எண்ணி அந்த புண்ணியத்தை தனக்கு இடையூறு வந்த காலத்திலும் செய்தவர்கள். தன்னுடைய உயிருக்கு இறுதி வந்த போது கூட சிவபுண்ணியத்தை செய்தவர். மெய்ப்புற நாயனாருக்கு விபூதி பெரிதா தெரிஞ்சது, தன் உயிர் பெருசா தெரியணும். மெய்ப்புற நாயனாருக்கு வந்திருக்கிறவன் எதிரினும் தெரியும். அவன் போட்டிருந்த வேஷத்தை பார்த்து, திருநீர் உத்தராகத்தை பார்த்து அது பெருசா தெரிஞ்சு தன்னுடைய உயிர் பெருசா தெரியும். அதுபோல நாயன்மார்களுக்கு சிவபுண்ணியம் தான் பெருசு. தன்னுடைய செல்வம், உயிர், உறவு இதெல்லாம் பெரிது. அதனால அப்படி தியாகம் பண்ணி சேர்த்து வைத்த அந்த சிறப்பை, பெருமையை நாம் நினைந்து போற்றி காப்பாற்றுவது நம்முடைய முக்கியமான கடமை. அதற்காகத்தான் இந்த மாதிரி புராணங்களை கேட்பது, நினைப்பது, முடிஞ்சவரையில் நம்மாலே இந்த புண்ணியங்களை செய்வது. அந்த முறையில இந்த மாதிரி நூல்களை நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லையானால் சிவபுண்ணியங்களை செய்ய துணிவு வராது. அதுல அவ்வளவு அன்பு வராது, ஈடுபாடு வராது. அதை கேட்கும் போது அவங்க அவ்வளவு செஞ்சிருக்காங்களே, நம்ம இது கூட செய்யக்கூடாதா என்று என்ன வரும். அவங்க அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்களே, நம்ம இதாவது செய்யக்கூடாதா என்று என்ன வரும். கேட்கலன்னா நம்ம உசுறு பெருசா தெரியும், பணம் பெருசா தெரியும், உறவு பெருசா தெரியும், எல்லாமே பெருசா தெரியும், சிவபுண்ணியம் தெரியாது. அதனால இடைவிடாது படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி படிப்பது கேட்பது நின்று போச்சுன்னு சொன்னா மன அன்பு வளர்ச்சி குறைஞ்சு போகும். 6 மாசத்துல நெல் விளையும்னா நெல் நன்றாக விளையிறவங்க தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கணும். 6 மாசத்து நெல்லுக்கு 3 மாசம் தண்ணி பாய்ச்சினா போதுமா? அதனாலே நீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். நீர் பாய்வது தடைப்பட்டு போனால் நெல் விளையாது. அதுபோல நல்ல கேள்வி கேட்பது தடைப்பட்டு போனால் சிவபுண்ணியம் விருத்தியாக. அதற்காகத்தான் இந்த மாதிரி இதுக்கு சத்சங்கம் சொல்லு. சத்சங்கம்னா அடியாருன்றதுக்கு சத்சங்கம் சொல்லு. மற்ற கூட்டங்களை துச்சங்கம்னு சொல்றது. இது திருக்கூட்டம், அது திருக்கூட்டம். அடியார் கூட்டத்துக்கு திருக்கூட்டம், சத்சங்கம் என்று சொல்லுவோம். அது சத்சங்கிறது வடமொழி. சத்துன்னா நல்ல கூட்டம், நல்ல கூட்டம். ஆகையினாலே அப்படி அடியார் கூட்டம் சிவபுண்ணிய செயல்களிலே ஈடுபட செய்யும். மற்றைய கூட்டம் சிவபுண்ணியத்திலிருந்து விலகு செய்யும். ஒரு கடுமையோட சேர்ந்தோம்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு காபி சாப்பிடலாம்னா பரவாயில்ல, அப்புறம் சாப்பிடலான்னுவான். அதே சமயத்துல நன்றாக அனுபவிக்க தெரிஞ்சவன் வள்ளத்தன்மையுடையவனா இருந்தா என்ன பண்ணுவான்னா உடனே சாப்பிடலாம்பான். காபி சாதாரணமான விஷயம், சாதாரணமான ஒரு பொருள். கஞ்சத்தனமா இருக்கிறவே சாமானியம் சாப்பிட மாட்டான். சாப்பிட வைத்தான் வாய் சார்ந்த பெரும்பொருள் அது உன்னான் செத்தான் செயக்கடந்தது இரும்பார்க்கிறது. சுந்தர சுவாமி உலக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்களும் சொல்றார். உலக்குன்னா வீசம்படி, உலக்குன்னா வீசம்படி. ஒரு நாளைக்கு வீசம்படி தான் சாப்பிடுவாங்க. வீசம்படினா புரியுதா? எவ்வளவு? 16ல் ஒரு பங்கு. அப்புறம் என்னடா பண்றான்னா எல்லாம் சேர்த்து வைப்பான்னா, அப்புறம் என்ன ஆகும்னா சேர்த்ததெல்லாம் இழந்துட்டு போயிடுவான்னா. ஒரு வரியில உலக்கே உண்டு. உலக்குன்னா வீசம். அவ்வளவுனே வச்சுங்களேன், சாப்பிட்டு விட்டு பட்டினியா கிடந்து சேர்த்து வச்சு அப்புறம் சேர்த்து வச்சது என்ன ஆகும்? யாராவது அடிச்சுக்கிட்டு போயிடுவான், இல்லைன்னா இவன் போயிடுவான். இவன் போயிட்டாலும் பொருள் கலந்து போவான். அதனாலே உள்ள போதே கொடுக்க வேணும் பாரு. உள்ள போதே கொடுக்க வேணும். தேகம் உள்ள போதே சிவபுண்ணியங்களை செய்ய வேணும். செல்வம் உள்ள போதே தர்மம் செய்ய வேணும்.
ரெண்டுதான் உயிருக்கு உறுதி தரும். அதனால அப்படி அந்த தர்மத்தையும் பக்தியையும் இரண்டையும் இரண்டு கண்களாக போற்றினவர்கள் நாயன்மார்கள். தர்மத்தையும் பக்தியையும். பக்தி மாத்திரம் இருந்தா போதாது, தர்மம் இருக்கணும். தர்மம் மாத்திரம் இருந்தா போதாது, பக்தியும் இருக்கணும். வானுலகத்துக்கு செல்லுவதற்கு இந்த இரண்டு அவசியம். தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவர் நாடு வழிதிருந்துடுமே என்பது அவைவார். அதனால தர்மமும் பக்தியும் ரெண்டு அவசியமா இருக்கும். அப்படி இருந்தவர்கள் தான் நாயன்மார்கள். பக்தியாக இருந்தார்கள், தர்மத்தை செய்தார்கள். அந்த தர்மம் சிவ தர்மம்னு. அப்படிப்பட்ட சிவ தர்மத்தின் பயனாகத்தான் அவர்கள் சிவன் இருக்கின்ற ஆலயத்தில் சிவனோடு சமானமாக இருந்தார். நாயன்மார்கள் சிவனோடு சமானமாக சிவாலயத்திலே சிவனுக்கு செய்கின்ற உபசாரங்கள் அத்தனையும் அவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கிறார்கள். எல்லாம் நம்ம ஊர்ல வந்தவங்க தான், நம்ம மாதிரியா வேற ஒன்றும் இல்லை. வானத்திலிருந்து திடீர்னு குதிச்சாங்க அவங்க நாயன்மார்கள். எல்லாம் நம்ம மாதிரி தான். இந்த கரூர்ல ஒருத்தர் இருந்தாரு, திருச்சியில் ஒருத்தர் இருந்தாரு, மதுரையில் இருந்தாரு, இந்த திருத்தலையூர்ல இருந்தாரு, திருமங்கலத்தில் இருந்தாரு. புரியுதா? இப்படி திருவாரூர் இருந்தாரு. இப்படி நம்ம நாட்டில் தான் சீர்காழியில் இருந்தாரு. இப்படி நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய நாயன்மார்கள் இருந்திருக்கிறாங்க. சோழ நாட்டில் அதிகமா இருந்திருக்கிறாரு. அதனால அவர்களுடைய பெருமையை கேட்கும் போது அவர்களை போல நாமும் ஏதோ தர்மத்தை செய்யணும்னு மனசு. இந்த ஜென்மத்துல செய்யாம அப்படியே கட்டி இருந்துட்டான்னா கூட அடுத்த அந்த கேட்டதுனால அடுத்த ஜென்மத்திலையாவது செய்வான். அதை கேட்டதனுடைய வாசனை அந்த உயிரோடு பதிந்து விடும். கேட்டதனுடைய வாசனை உயிரிலே பதிந்து விடும். அப்படி மணக்கஞ்சார நாயனாரே சுந்தரமு சுவாமிகள் வள்ளல்னு பாராட்டுறார். மலைமலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியாருக்கும் அடியேன்னு பாடுறார். மலை மலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன். இவர் கஞ்சாரூர் என்கின்ற ஊர்ல அவதாரம் பண்ணவர். கஞ்சனூர் தான் திருவாடுதுறைக்கு பக்கமா இருக்கிற ஊரு. கஞ்சனூருங்கிற ஊர்ல அவதாரம் பண்ணியிருந்தார். அவர் அந்த ஊரை பத்தி ஒரு 5-6 பாடல்கள் பாடுறார் சேக்கல. ஊரை பத்தி ஊரு எல்லா ஊரையும் பாட முடியாது. எல்லா ஊருக்கும் சிறப்பு இருக்குமா பாட? ஊருன்னா எல்லா ஊராகுமா? மனுஷன் தான் எல்லா மனுஷன் ஆவாங்க. அதனால அந்த ஊரு சிறப்புடையதுன்னாரு. அது சிவபெருமான் விரும்புவதினார். சிவபெருமானுக்கு பிரியமான ஊரம். மேலாறு செஞ்சடமேல் வைத்தவர் தான் விரும்பியது. மேலே இருந்து வந்த ஆற்றை கங்கையை சிவந்த சடையிலே வைத்தவராகிய சிவபெருமானுக்கு பிரியமான ஊர்னார். மேலே இருந்து வந்து செல்லவா கங்கை, அதை சடமேல வைத்தவராகிய சிவபெருமான். மேலாறு செஞ்சடமேல் வைத்தவர் தாம் விரும்பியது. நூலாறு நன்குணர்வார் தாம்பாடும் உண்மையும். நூலாறு நன்குணர்வார் ஆகிய புலவர் பெருமக்களாலே, நூல்களை அறிந்த புலவர் பெருமக்களாலே பாடுதற்கு தகுதியுடையும். அந்த சிறப்பு இருந்தா தானே பாட முடியும். இப்ப சிதம்பரத்தை பத்தி எவ்வளவு பாடுறாங்க, மதுரையை பத்தி எவ்வளவு பாடியிருக்காங்க, திருவாரூரை பத்தி எத்தனை புலவர்கள் பாடி இருக்கிறாங்க, காஞ்சிபுரத்தை பத்தி எத்தனை புலவர் பாடியிருக்காங்க. இப்ப இந்த ஊரை பத்தி யாராவது பாடுவார்களா? என்ன காரணம்? அந்த சிறப்பு இல்லை. அதனாலே அப்படி நூலாறு நன்குணர்வார் தாம்பாடும் உண்மை புலவர் பெருமக்களாலே பாடுதற்கான பெருமையை உடையது. கோலாறு தேன்பொழிய கொடுங்கணியின் சாருழுகும் காலாறு வயற்கரும்பின் கமல் சாரும் கஞ்சாரும். கோலாறு தேன்பொழிய, கோலாறுன்னா கும்பில் இருக்கிற தேன் பொழிய தானே உடைஞ்சு மேலிருந்து ஊற்ற. அதோடு அதால
மாமரத்தில் இருக்கிற மாம்பழங்கள் பழுத்து உடைஞ்சு சாறு விடுது. அதற்கு மேல கருப்பஞ்சாறு வடிய, இப்படி எல்லாம் சேர்ந்து வயல்ல போய் பாய்ந்து மனம் வீசுதான். அப்படிப்பட்டவங்க கோலாறு தேன்பொழிய கொழுங்கணியின் சாருலகம் காலாறு வயற்கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர் அப்படிங்கிறார். அதற்கு மேலே அந்த ஊர் வளங்களை பத்தி ஒரு 4 பாட்டு பாடுறாரு. அதிலே பாங்குமணி பலவையிலும் சுலவையிலும் உள மாடம், ஞாங்கரணி துயிர்க்குடியும் தகிர்க்குடியும் உள அரங்கம், ஒங்கு தோரணமும் பூரண கும்பமும் உளவால் பூங்கனை வீதியில் அனைவோர் புலமருகும் சிலமருகும். அப்படி அந்த ஊர் பல வகையான சிறப்புகளை உடையது. வயல் வளம், மக்கள் வளம், செல்வ வளம், எல்லாம் பெருமையுடைய ஊர். அந்த ஊர் கஞ்சனூர்ல தான் அரதத்தர் என்ற ஒருத்தர் சிவபக்தர் இருந்தார். அரதத்தர்னு பேர், அரதத்த சிவாச்சாரியார்னு பேர். அவர் வைஷ்ணவ குலத்துல பிறந்தவர். வைஷ்ணவ குலத்துல பிறந்து சின்ன வயசுலயே அவருக்கு சிவன் மேலே பக்தி வந்துருச்சு. அந்த ஊர்ல பெருமாள் கோயில் இருந்தது. சின்ன வயசுலயே நாமம் போடுற வீட்டுல சிவன் மேலே பக்தி வந்துருச்சு சின்ன பிள்ளையிலேயே. அதை அவருடைய தாய் இருந்த சுற்றாத்தாரெல்லாம் ரொம்ப கண்டிச்சாங்க. நம்ம பெருமாளை கும்பிடுறவன், நாமம் போடுறவன், நீ சாம்பு பூசலாமா, சிவனை வணங்கலாமா, நமக்கு அதுக்கு ரொம்ப விரோதமடா அப்படின்னு கண்டிச்சாங்க. அந்த போய கேட்கவே இல்லை. நான் அப்படித்தான் பூசுவேன், உத்தரத்தை போட்டுக்கிட்டு ஊதியை பூசிக்கிட்டு சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி சிவசிவான்னு சொல்லப்படாதுடா, அப்படி சிவசிவான்னு சொல்லப்படாதுடா அப்படின்னு இருக்காரு. அவன் சொல்லுவேன் இருக்காரு சிவசிவா. அதற்கு மேலே அவர்களுக்கு அந்த வந்தனங்களுக்கு ரொம்ப இந்த பையன் மேல ரொம்ப ஒரு எரிச்சல் வந்துருச்சு. அதன் பிறகு நீ சிவனே கடவுள் சொல்றியே, அதை நிரூபிக்க முடியுமான்னு அந்த பிள்ளைய கேட்டான் அந்த பையன். அப்படி சிவபெருமானே கடவுள் பரம்பொருள்னு சொன்னா இந்த காட்சியை இருப்பு நாற்காலியில உட்கார்ந்து முக்காலில உட்கார்ந்து நீ சொல்றா அப்படின்றான். நல்ல நெருப்புல பழுக்க காய்ச்சி முக்காலியே அதுல உட்கார வச்சு சொல்றான்னு. அதுல உட்கார்ந்து 22 ஸ்லோகம் பாடியிருக்கார் வடமொழியில். 22 காரணங்களை சொல்லி 22 காரணங்களாலே சிவபெருமானே பரம்பொருள் நாட்டியிருக்கார். 22 அது சுலோக பஞ்சக விஷயம்னு வேறு வடமொழியில். அது தமிழ்ல மொழிபெயர்ந்திருக்கார் சிவஞான சுவாமி. முதல் வரி தசரதன் மதலை தாவித்து ஏற்றல் இருந்தார். தசரதன் மதலினாரு அவன் லிங்க சிவலிங்கம் தாவித்து பூஜை பண்ணினாலே சிவபெருமானே பரம்பொருளார். இதை கூட என்ன தசரதன் மதலை தாவித்து ஏற்றல், உங்க சாமிய கும்பிட்ட சாமி நம்ம சாமி தான். அது மாதிரி 22 காரணம் சொல்லி சிவபெருமானே பரம்பொருள் நிலையான சுலோக பஞ்சக விஷயம்னு வேறு அந்த வடமொழியில பாடியிருக்காரு. அதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு சிவஞான சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள ஊர். அந்த இருப்பு சுட்ட நெருப்புல காய்ச்சின நாற்காலி அவளை ஒன்றும் பண்ணல. அதுல உட்கார்ந்துதான் அந்த 22 சுலோகம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊர். அதிலே இந்த நாயனார் அவதாரம் பண்ணியிருக்கிறார். இளையரத்தின் வழிவந்த வடம்பெரும் வினைசாலும் உழவு தொழில்மிக்க வெறுங்குடி துவந்தி புனைசாயல் மயிலனையார் தடம் புரிய புகழ் மூலவன் கனைசாறு மிடை வீதி கஞ்சாறு விளங்கியதால் அப்பதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்பவரும் குடி விளங்க திருவவதாரம் செய்தார். அந்த ஊரிலே சோழராஜனுக்கு சேனாபதி பட்டம்
வகிக்கின்ற அந்த ஒரு குடியில வந்திருக்கார். ராஜாவுக்கு சேனாதிபதியாக இருக்கின்ற ஒரு பரம்பரை அதுல வந்திருக்கார். மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார். மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார். அறிவது வேறு, உணர்வது வேறு. அறிவது வேறு, உணர்வது வேறு. இப்ப இந்த ஆப்பிள் சாப்பிட்டா நல்லா இருக்கு என்பது அறிவது. அது சாப்பிட்டு ருசியை அனுபவிச்சு. ஆப்பிள் நல்லா இருக்கும்னு தெரியும்ல, தெரியுமா? சரி, அதோட போயிட்டு அது எப்படி ருசியை அனுபவிக்க முடியும்? அதை சாப்பிடணும். அறிவது வேறு, உணர்வது வேறு. இப்ப ஆப்பிளை போல சிவபெருமானே பரம்பொருள் இருந்து அறிவது வேறு, அறிந்து அந்த நெறியிலே சிவபெருமானையே போற்றுவது வேறு. அதான் அறிந்து உணர்ந்தார். இப்ப பல பேருக்கு சிவபெருமான முதற்கடவுள்னு தெரியும், அறிந்திருப்பார், ஆனா உணர மாட்டார். அப்புறம் எல்லா சாப்பியும் ஒண்ணுப்பார். அறிவது வேறு, கண்ணாடி போட்டா தெரியுங்கிறது வேறு, நம்ம போட்டு பார்க்கறது. ஆனா அறிதல் உணர்தல், அறிதல் மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார். மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார் என்றால் நூல்கள் வாயிலாக பெரியோர்கள் வாயிலாக அறிந்து தன்னுடைய அறிவால உணர்ந்தார். அறிந்து உணர்ந்தார். அறிதல் என்பது பரவன. அறிதல் என்பது நூல்களாலே அறிவது, நூல்களாலே அறிவது, பெரியோர்கள் வாக்கினாலே அறிவது, உபதேசத்தாலே அறிவது. உணர்வது தன்னுடைய அறிவினாலும். அதனாலே மெய்ப்பொருளை அறிந்து, மெய்ப்பொருளாகிய பரமேஸ்வரனை அறிந்து உணர்ந்தார். விழுமிய வேளாண் குடிமை வைப்பனையும் என்மையினார் மனக்கஞ்சாரனார். உயர்ந்த வேளாளர் குடியிலே ஒரு பெரிய செல்வம் போன்று தோன்றினார். ஒரு வேளாளர், வேளாளர்னா உங்க ஆளு உள்ளமாள் அப்படின்னு சொன்னா நம்ம ஆளு, நம்மாள்னா எவ்வளவு அதுல ஈடுபாடு வைக்கிறான் தெரியுமா? 13 பேரு பிள்ளைமார், நாயன்மார்ல 13 பேரு வேளாளர். வேளாளர்கள் தர்மத்திலேயும் உயர்ந்தவர்களா இருந்தால் நூல்கள் இயற்றிய அருளாளர்களையும் உயர்ந்தவர்களா. சேக்கலாறு வேளாளர், பரஞ்சோதி முனிவர் வேளாளர், மெய்கண்ட தேவர் சந்தானாச்சாரியர் மெய்கண்ட தேவர், சகலாமக பண்டிதராகிய அருந்தேவாச்சாரியமே குருக்களையர் அந்த வேளாளர் பிள்ளையாகிய மெய்கண்டனுக்கு சிஷியர். வேளாளர் விட்டு பிள்ளையாகிய மெய்கண்டாருக்கு குருக்களையர் சீடர். குருக்களையருக்கு அந்த வேளாளர் குரு. அப்பூதியடிகள் ஐயர், அவருக்கு குரு வேளாளர் திருநாவுக்கரசர். இங்கே சாதி இல்லை, ஞானம் தான் பெருசு. இங்கே சாதி இல்லை, ஞானம் தான். இப்ப பணம் எப்படி பெருசோ, இப்ப பணம் இருந்தா அவனை சின்ன சாதின்னு சொல்றது இல்லை. பணம் இருக்கிறவன் பெரிய சாதி, இல்லாதவன் சின்ன சாதி. அவன் கிடக்குறான் சின்ன சாதி. பணம் இல்லை, சின்ன சாதி. இப்ப பணம் இல்லை தெரியல. அவ சொன்னா தெரியாம இட்டார் வரியார் இடாதார் இழுத்தோர்னா அவன் சாதி இரண்டுடைய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதனில் இட்டார் பெரியார் தர்மம் செய்தவன் பெரியவன் இடாதார் இடிகுல தர்மம் செய்யாதவன் கரும்பி இடிகுலத்தார் பட்டாகி உள்ளபடின்னு சொன்னான். எல்லாம் இப்ப ஒத்துக்காது. பணம் உள்ளவன் பெரிய சாதி, பணம் எல்லாருமே சின்ன சாதி. அதுபோல நாயன்மார்கள் ஞானத்தை பெரிதாக ஞானத்தினான் பெருசு, ஞானம் தான் பெருசு. அப்படி வேளாளர் குலத்திலே அவதாரம் பண்ணினார். அவருடைய பெயர், அந்த ஊர் பெயர் கஞ்சாறுங்கிற ஊரால பெயர் வர்றது மனக்கஞ்சாறு. அவரை பத்தி ஊரு பாட்டி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தரை சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் சொல்லணும் இல்ல, எப்படிப்பட்டவர் என்று சொல்லணும் இல்லவா. அவரு பணிவுடைய வடிவுடையார். பணிவுடைய வடிவுடையார்னா இந்த வடிவத்திலேயே தெரியும். சில பார்த்தாலே அப்படி அந்த பணிவு இல்லாம அப்படி நிமிர்ந்தே இருப்பான். அந்த பேச்சு நட முகபாவனை எல்லாமே அந்த அடக்கம் தெரியாது. அடக்கம் இருக்காது. ஆணவம் நன்றாகவே வெளிப்பட்டு தெரியும். நட உட பாவனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே
அப்படி இருப்பான். சிலரை பார்த்தாலே அந்த அடக்கம் அன்பு. பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், பெரும் பதவிகள் தான், என்ன புண்ணியம், என்ன தரம் கிடையாது. ஆனா இந்த உண்மை இல்லாதவங்க தான் அந்த இது இருக்கும். ஒண்ணும் இல்லாதவங்க தான் ஏது இந்த பதர் இருக்குது பாரு, ஒண்ணு இல்லையே உள்ளுக்க நிமிர்ந்து இருக்கும். பதர் எப்படி இருக்கும்? அரிசி உள்ள நெல் எப்படி இருக்கும்? பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வழி. சிறியவர்கள் ஏதாவது சின்ன காரியம் செஞ்சிருந்தா கூட பெருசா சொல்லிக்குவான். பெரியவங்க பெரிய காரியம் இருந்தா கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு இவன் வந்து ஆளு கிடைச்சா போதும், தன்னுடைய விருமையை அள்ளி கொடிக்குவான். ஒண்ணுமே செய்யாம கூட பெரியவர்கள் செய்ததை சொல்ல மாட்டார். இப்ப இந்த இதுல நம்ம கந்த புராணத்துல வீரவாகலே ஒரு தூது போனார்ல இலங்கைக்கு. தூது போய் அங்க செய்த காரியம் அசாத்தியமான காரியம், யாரும் செய்ய முடியாத காரியம். சூரபன்மனுடைய அவ்வளவு பெரிய கொடுங்கோலரசா இருக்கின்ற சூரபன்மன் நாட்டிலே போய் இலங்கையில போய் பெண்ண இலங்க சூரபன்மன் இருந்த போது இலங்கையை பாருங்க. ஆடையாப்பா யமன் போக அஞ்சுவாரு. யமனுக்கே உத்தரவு தெரியும் இல்ல, யாரும் யமனுக்கு இந்த நகரத்துல வேலையே இருக்கக்கூடாது, வந்தேன்னா உன்னை தொடர்ச்சியே முடியும். யமன் சூரியன் கிளைமேட் கணக்கா டிகிரி வெயில் கணக்கா எந்த அளவுக்கு இங்க எங்களுக்கு வெயில்னா அந்த அளவுக்கு அடிக்கிற டிகிரியை கூட அடிச்சுன்னா துளசி போய் சூரியன். அதான் பயலை பிடிச்சி கட்டில் காலில் கட்டி போட்டாரு. சின்ன பயலு 2 டிகிரி கொஞ்சம் கூட வந்துருச்சு. உடனே போனா சூரியன் பிடிச்சிட்டு கட்டுக்காலில் கட்டி போட்டு அவன் பாட்டு தூங்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு வீரவாகரி தூதாக போய் செய்த காரியம் அபாரமான காரியம். எத்தனை அசுரர்கள் எதிர்த்தார்கள், அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணி சூரபன்மனுக்கு முன்னாலே சிம்மாதனத்துல உட்கார்ந்து, தூது போனவன் சிம்மாதனத்துல உட்கார்ந்து பேசினாங்கிறது வரலாறு எதுவும் கிடையாது. தூது போனவன் நின்றுகிட்டு தானே பேசணும். அதுவும் நன்னாதி மன்னன், 1008 ஆண்டவங்களுக்கு தலைவன். தூது போனவன் பயந்துகிட்டு தானே பேசணும் இல்லையே. அவன் இடத்துல போய் முன்னால நிக்கிறதா, சூரபன்மனுக்கு அசுரனுக்கு முன்னால போய் நான் முருகப்பெருமானுடைய தம்பியும் தூதுவன்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறதான்னு நினைச்சாரோ நினைக்கலையா, அந்த நினைப்பு முடியறதுக்குள்ளே சிம்மாதனம் வந்து இறங்கிருச்சு. அவன் சிம்மாதனத்துக்கு மேல உத்தரம். அப்படி காரியங்களை பண்ணி எத்தனை அசுரர்கள் எல்லாம் வந்து விட்டு அவன்கிட்ட சுவாமியுடைய பெருமையெல்லாம் அவன்கிட்ட எடுத்து சொல்லி அவன் கேட்காம போனபடினால வேலாயுதம் வரும்டா சாக்கிறதான்னு வந்துட்டார். இல்ல நிறைய அப்படி வந்தவரு ஒண்ணுமே முருகட்ட சொல்லலையா, முருகட்ட ஒண்ணுமே சொல்லலையா, சொன்னேன் சாமி கேட்கல அப்படின்னா. இவ்வளவு காரியங்களை பண்ணினவரு தூது படம் பாரம்பரியா கந்த புராணத்துல. இந்த புராணம் போல எந்த புராணமும் இருக்காது. அது உங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தபடியினாலே கந்த புராணம் எல்லாம் கேட்குறீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்தவன் உண்மையே. அப்புறம் நீ அங்க செய்த செயலெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையாப்பான்னாராம். தேவரின் அருளாலே சில காரியங்களை செய்தேன். அப்புறம் முருகன் அருளாலே, முருகப்பெருமான தேவரின் அருளாலே சில. அதுபோல பெரியவர்கள் தான் செய்ததை புதுசாக சொல்ல மாட்டாங்க. சிறியவர்கள் செய்யாமலே சொல்லிக்குவாங்க. செய்யாமலே நான் செய்வேன். அதனால பணி ஒரு வடிவமே பணிவுடைய வடிவம். சேனாதிபதி சும்மா சாதாரண நாள் அல்ல. அரசர்கிட்ட சேனாதிபதியா இருக்குன்னா எவ்வளவு பவர் இருக்கும். சேனைகளுக்கு தலைவர் தான் சேனாதிபதி. பணியினோடும் பனிமதியின் அணிவுடைய சடைமுடியாருக்கு. பணியினோடும் பனிமதியின் அணிவுடைய சடைமுடியார். பணியினோடு பனிமதியை வச்சிருக்கிறார். பணியினோடு பனிமதி, பணியினோடு பனிமதி. அதை யாரும் இப்படி வைக்க முடியாது, ரெண்டையும் ஒரு இடத்துல வைக்க முடியாது. அதை கண்டா இது விழுங்கும். விழுங்குறதையும் விழுங்கப்படுவதாக இருக்கிற சந்திரனையும் ரெண்டையும் ஒரு இடத்துல வச்சிருக்காரான்னு சொல்லுவான். தலை பணியினோடும் பனிமதியின் அணிவுடைய சடைமுடியாருக்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் விரும்பு. சிவபெருமானுக்கு ஆளாகின்ற பதம், சிவபெருமானுக்கு ஆளாகின்ற பதம். ஆளாகின்ற பதம்னா புரியுதா? அதுதான் பெரிய பதம். சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் யாருக்கு அடிமை? சிவபெருமான். இது பெரிய பதம்ங்கிறாருப்பா.
சிவருமானுக்கு அடிமையா இருக்கிறது பெரிய பதம். சிவருமானுக்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் வரும். பட்டினத்தார் அணுகிறார். வாழான் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், துண்டு செய்து நாளாடி கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன், நாடி நீ சென்று ஆளாவதை பொறியோ திருக்காலத்திய பொறுப்புங்கிறது. அப்பர் சுவாமி ஆளாகார், ஆளானாரை அடைந்து உய்யார், மீளா ஆட்செய்து மெய்மையும் நிற்கிறார், தோளாத சுரையூர் தொடும்ப சிவி வாழாமாய்ந்து மண்ணாகி கழுவிறங்கிறார். ஆகையினாலே ஆளாவதுதான் முக்கியமானது. ஆளாவதுன்னா புரியுதா? மனுஷன் பெரிய ஆளாயிட்டான், பெரிய ஆளாயிட்டான், பெரிய ஆளு அப்படிங்கிறான். ஏதோ வசதிகள் வந்துருச்சுன்னா பெரிய ஆள், அப்படித்தானே? அதனால இங்க ஆள்னா சிவருமானுக்கு ஆளாவதான் ஆள். அப்படி அந்த ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெறும் பேருடைய சிவருமானுக்கு தொண்டராகி அதனால உயர்ந்த பேற்றை பெற்ற ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார். தம்பெருமான் கடல் சார்ந்த துணி உடைய தொண்டர்க்கே ஏவர் சுயும் தொழில் கொண்டார். அப்படிப்பட்ட தன்மையை உடையவர் சேனாதிபதி, சிவருமானுக்கு தொண்டரானவர். அவர் சிவருமானுக்கு யார் தொண்டராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தொண்டு செய்வார், அவர்களுக்கு ஏவல் செய்வார். அடியார்களுக்கு ஏவல் செய்தது, அவர்கள் இஷ்ட பணியை செய்தது. தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் கொண்டார். மாறில் பெறும் செல்வத்தின் வளம் பெருக மற்றதெல்லாம் ஆறுலவன் கடைக்கற்ற அந்தனது அடியார ஈல் பெறும் திருவுடையார் உடையார் என்று யாவையினை கூறுவதும் அவர் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். அதனாலே செல்வம் நிறைய இருந்தது. அந்த செல்வங்களை சிவபெருமானுடைய அடியாருடையது என்று எண்ணி, சிவபெருமானுடைய அடியாருடையது இந்த செல்வம். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவண ஆகும். சிவபெருமானுடைய அடியார்களுடையது செல்வம் என்று எண்ணி அந்த செல்வத்தை அடியார்களுக்கு கொடுத்து வந்தார். எப்படி கொடுத்து வந்தார் என்றால் குறிப்பறிந்து கொடுத்து வந்தார். அவர்கள் கேட்கறதுக்கு முந்தியே ஈரில் வெறும் திருவுடையார் உடையார் என்று அவையும் நேர் கூறுவதன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். அப்படி முதல்ல பத்தியை சொன்னாரா? முதல் பாட்டில பத்தியை சொன்னாரா? இப்பொழுது தர்மத்தை சொன்னார். தர்மமும் பத்தி. அப்படி அடியவர்களுக்கு குறிப்பறிந்து கொடுக்கின்ற வள்ளல் தன்மையை உடைய விரிகடல் சூழ் மண்ணுலகை விளக்கிய இத்தன்மையராம் பெரியவருக்கு. அதனால இப்ப தர்மமும் பக்தி இருந்தபடியினாலே இவர் பெரியவர் ஆயிட்டார். தர்மமும் பக்தி இருந்தபடியினாலே பெரியவர் ஆயிட்டார். இல்லைன்னா அவரை பெரியவர்னு சொல்ல மாட்டார், அவர் பெரிய புராணத்தில் வரமாட்டார். பெரியவர் ஆயிட்டார். பெரியவருக்கு சில நாள் பிள்ளை பேரின்மையினால் குடும்பஸ்தர் பிள்ளைங்கிறது இந்த லோகத்துல ஒரு அவசியமானது. அது இப்ப ஜாதகம் பார்க்க வர்றவர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. கல்யாணம் ஆகி 2 மாசம் 3 மாசத்துலயே. இன்னைக்கு ஜாதகம் வச்சா 6 மாசம் ஆச்சு பிள்ளை இல்லைன்னு சரியான கவலைப்படுறாங்க. கல்யாணம் பண்ண மாசத்துலயே பிள்ளை பிறக்கணுங்கிறாங்க. என்ன மையா பிறக்கணும்? அதனால இல்லைன்னு அவன் கவலைப்படுறாங்க. இந்த காலம் அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால புத்தர பலங்கிறது அவசியமானதுதான். நல்ல பிள்ளையா இருக்கணும். அதுக்குன்னு பிள்ளை இல்லைன்னா ஒன்னும் முத்தி இல்லைன்னு பேர் இல்லை. கிடைக்கிறது கிடைக்கும். இப்ப நாயன்மார்ல பிள்ளை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர். அதனால அறியா மலர்கடல் அறியாமை அறியாதார். அறியாகிய விஷ்ணுவினாலே அறியப்படாத திருவடிகளை மறந்து இருந்தது இல்லையா? மறப்பதே அறியாமை அறியாதார். அறியாமை அறியாதார். அறியாமை அறியாதார்னா நினைக்காம ஒரு நேரம் கூட இருந்தது இல்லையா? நினையாது ஒருபோதும் இருந்தறிய நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறிய. அவ்வளவு பொய் சொல்றாரு ஒரு அப்பர் திருநாவுக்கரசர். அவ்வளவு பெரிய மகான் சமண சமயத்துல இருந்துட்டு வந்த மறுநாளே அப்படி பாடுறாருப்பா. அங்க இருந்தப்போ சாமி புதின கட்டா திருட்டுன்னு சொல்லி திட்டுக்கிட்டு இங்க உன்னை நினைக்காம இருந்ததே இல்லைங்க. இப்ப அங்கேயும் 2 வேஷம் தான் போட்டிருக்காரு. உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. உள்ளே தியானம், சிவ தியானம், வெளியிலே சமணத்துவம் அப்படி இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு வந்த உடனே
ஏற்றாயடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் நெஞ்ச உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோது இருந்தறியன் சலம்போடு தூபம் மறந்தறியன் தமிழோடு சேவாடல் மறந்தறியன் என்றெல்லாம் சொல்லுவது அங்கே அந்தரியாக விஷயம் பண்ணியிருக்கார். சாக்கிய நாயனாரை போல வெளியிலே சமண வேடம் உள்ள செய்வோம் இல்லைன்னா அந்த மாதிரி இல்லைன்னா வந்த உடனே இவருக்கு இந்த பதவி தரமாட்டார். அங்கே மனத்தாலேயே அவ்வளவு காலம் தவமண்ணி கொண்டிருந்தபடியினாலேதான் இதான் உண்மை. அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் இங்க வந்த உடனே இவருக்கு சமயாச்சாரிய பதவியை தந்து நாவுக்கரசு பட்டம் கொடுத்து பாட வச்சு அவ்வளவு அதிசயங்களை செய்ய காரணம் என்னன்னா, அவர் ஜனகாலம் முதல் கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடைன்னு சொல்றார் அல்லவா, கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உயிர்த்தின் உள்ளம்னு சொல்றார் அல்லவா, இதெல்லாம் அந்த கருத்து. ஆனா வெளியில சமண வேடத்தில் சமண நல்லாது தெரிந்தோனர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரை அமன் சமயம் கூறுகிறார். சமண சமயத்தில் இருந்தாலும் உள்ளே செய்வோம் வெளியிலே சமணம். அப்படி அந்த தவத்தினாலதான் வந்த உடனே அவருக்கு அவ்வளவு உயர்வு தந்துட்டார். என்னையா சமண சமயத்தில் இருந்தவர் உடனே சைவ சமயத்தில் ஆச்சாரியர் ஆகிறதுன்னா, நேரு எதிர்கட்சியில் இருந்த ஆள் திடீர்னு மந்திரி பதவி கொடுத்தார். இந்த வரலையும் திடீர்னு அதிமுகவை, இன்னைக்கு திடீர்னு அதிமுகவுக்கு உடனே மந்திரி பதவி கொடுத்தார். அந்த மாதிரி பண்ணிவிட்டார். இது காரணம் அங்க இருந்து செய்த தவம். அப்படி நினையாமல் ஒருபோதும் இருந்தறியார் வருமகவு வரற் பொருட்டு மனத்தருளால் விடுத்தினார். அதனால புத்தர பலன் வேண்டும் கருதினார் சிவபெருமானத்தில். குலைக்கலையும் வடிகாதில் புத்தனார் அருளாலே மலைக்குதவும் பெருங்கற்பின் மலை கிடத்தியார் தம்பால். குடை என்கின்ற ஆவரணத்தை அணிந்திருக்கின்ற திருச்சியுடையவராகிய கூத்தராகிய சௌரவருடைய அருளினாலே அவருடைய மனைவியாருடைய கற்பு மழைக்கு உதவுதான். சேர்க்கிறார் வாக்கு பாருங்க. மழைக்கு உதவும். மழை எல்லாருக்கும் உதவுதுப்பா. மழைக்கு யார் உதவுறார்? கற்புடைய பெண்டிர்கள் உதவுகிறார். உண்மையே அதுதான். ஏதம் மோதிய வேரியர் கூறுமலை நீதிமன்னர் நிதியினர் கூறுமலை மாதர் கற்புடை மங்கையர் கூறுமலை மாதம் ஒன்று மழையென பெய்யும். இவர்கள் மழைக்கு உதவுகிறார்கள். ஏதம் மோதுகின்ற வேதியர்களும் நீதி மன்னரும் கற்புடைய மாதர்களும் மழைக்கு உதவுகிறார். மழை எல்லாருக்கும் உதவுகிறது. மழைக்கு இவர்கள் உதவினால்தான் மழை பெய்கிறோம். அந்த உண்மையை சொல்றார். மழைக்கு உதவும் பெரும் கற்பின் மனை கிளத்தியா தம்பால் இழைக்கும் வீணை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் கொலைக்கு நெறி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். வினையினாலே வந்த பிறவி அந்த பிறவியிலிருந்து பிழைப்பதற்கு, அந்த வினையாகிய பிறவியிலிருந்து மறுபடி பெறவாமல் இருப்பதற்கு ஒரு பிள்ளையை பெற்றார், ஒரு பெண் குழந்தையை பெற்றார். பெண் குழந்தையை தமக்கு உதவ பெண் குழந்தையை பெற்றாராம். அதுக்கு மனக்கஞ்சாரதுக்கு உதவுவதற்காக அந்த பிள்ளை பிறந்துச்சான். பிழைக்கு நெறி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். உள்ள பெண்ணா இருக்கலாம், ஆனா இருக்கலாம், எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. நம்மள பிள்ளையா பிறந்து பண்ணாதக்கறம் மனுஷன்னு வச்சுக்க, அந்த பிள்ளை என்ன இருக்கணும். அது மாதிரி பெண்ணா பிறந்து நல்ல உயர்ந்த தன்மையிலே உயர்ந்த செயலை செய்யுதுன்னா, மறைய தோசை ஒரு பொண்ணை பார்த்தேன், மறைய தோசை வாங்கி ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ போய் கைலாயத்திலிருந்து மாப்பிள்ளையை குடிச்சு வந்துட்டாள். இல்லை வணங்குற மழைய தோது வாங்கி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தாப்பா. அவன் கைலாயத்துக்கு போய் அங்கிருந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டான். அவனும் இவ பேச்சதை நம்பி இங்க வந்துட்டாரு கைலாயத்தை விட்டு. இல்லை வணங்குற அவன் என்ன பண்ணுனா, காஞ்சன மாலை அது அந்த மீனாட்சியோட தாய் காஞ்சன மாலை அம்மா, இந்த கௌதம முனிவர் ஒரு நாள் ஒரு போடு போட்டு விட்டு விட்டார். இந்த தீர்த்தத்தில் ஆடுனா புண்ணியம் விட்டு விட்டார்.
கடல்ல ஆடினா 7 கடல்ல ஆடினா புண்ணியம் அப்படின்னு போயிட்டாரு. அது ஆடுறதுக்கு விதியை கேட்டா புருஷன் கையை பிடிச்சிக்கிட்டு ஆடணுமா. புண்ணியம் குளிக்கும் போது புருஷன் கொஞ்சம் சேர்ந்து குளிக்கணும். சண்டை போட்டுக்கிட்டா கூட அன்னைக்கு சேர்ந்து குளிக்கணும் புருஷனு போட்டாட்டி. விளங்குதா? இல்லைன்னா புத்தரன் கையை பிடிச்சிக்கிட்டு குளிக்கணுமா, இல்லைன்னா பசிவன் கன்றின் வாழை பிடிச்சிக்கிட்டு குளிக்கணும். இப்படி இருக்குதே நமக்கு புருஷனும் இல்லையே பிள்ளையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டான். புத்திரன் இல்லையா, புருஷனும் விண்ணுலகத்துக்கு போயிட்டா மலைக்கு தோல்வான் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தா புள்ள வந்து கேட்டா என்னவா அப்படி வசனமா இருக்காருன்னு விஷயத்தை சொன்ன இந்த மாதிரி இருக்குது. எனக்கு புருஷனும் இல்லை பிள்ளையும் இல்லைன்னு வந்து பசுக்கண்ணு வாழத்தான் புருஷனுக்கு குளிக்கணும்னா அப்படின்னு வருத்தமா சொல்லும் போது இதை போய் அவன் புருஷன்கிட்ட சொன்னான். அவன் புருஷன் சொன்ன உடனே இதுதாரா பெரிய பரமான அப்படின்னு மலையத்தோடு வாண்டிய தேவலோகத்தோட வரவழைச்சுட்டான். மருமகனா அப்படி இருக்கணும். மருமகனையும் வரவழைச்சுட்டான். விண்ணுலகத்தில் இருந்த மருமகனை மண்ணுலகத்துக்கு வரவழைத்து மாமியாரையும் மாமனாரையும் 7 கடலையும் வரவழைச்சு ஒரே இடத்துல மாமியாரையும் மாமனாரையும் குளிக்க வச்சார். அது அந்த இடத்துல இதுதான் மதுரையில் 7 கடல் வந்த இடம் இருக்குதான். அதையெல்லாம் அப்படி குளிக்க வச்சு 2 பேர்த்தையும் சிவலோகத்துக்கு சேர்ந்து போச்சுட்டார். அதனால அதை நினைச்சுட்டா அந்த முதுமொழி மேல் வைப்புங்கிற ஆசிரியர் பெண்பெரின்னு என்ன புழையோன்னாரு. தடாதகை போல் என்பூருடும் தடாதன மீனாட்சி தடாதகை போல் என்பூருடும் ஈஸ்வரன் வந்து இது. அதனால புள்ள பொண்ணா இருந்தான்னா ஆனா இருந்தான்னா நல்ல பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. நன்கலம் நன்மை கட்டு அப்படி பெற்றாரு. அப்படி பெண்குடியை பெற்ற உடனே அந்த ஊர் மக்கள் முழுவதுமே மிக்க மகிழ்ச்சியோடு பல வகையான சிறப்பான செயல்களை செய்து விழா கொண்டாடினார்கள். அந்த குழந்தை நன்றாக வளர்ந்தது. அதுக்கு மனப்பருவம் வந்தது. அப்படி மனப்பருவம் வந்த போது ஒரு மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த மாப்பிள்ளையும் சிவனடியார். அந்த மாப்பிள்ளை கேட்ட மாப்பிள்ளையும் சிவனடியார் வீட்டு பொண்ணு சிவனடியார் வீட்டு மாப்பிள்ளை தான் பொறுத்தா நல்லா இருக்கும். அது மாதிரி எங்க கிடைக்குது? நம்ம செய்வன் தான் அசைவம் தான் நிறைய இருக்கு. நம்ம சொந்தக்காரன் பூரா அசைவம். அதை பார்த்தோம்னா கட்டி கொடுக்க முடியாது, கட்டவும் முடியாது, கட்டி கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஒருத்தன் சொன்னேன் என்கிட்ட, இந்த மாதிரி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தகுந்தாப்புல பொண்ணே கிடைக்கிறேன், நான் என்ன பண்ண எல்லாம் சைவமாக இருக்கிறேன். பாருங்க வந்தா திருத்திக்கலாம். அப்புறம் என்ன ஒன்று அசைவம் அதிகம். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், சுத்தம் நல்லதா அசுத்தம் நல்லதான்னு. எது நல்லது? அசுத்தம் நல்லது அல்லவா? சரி, அது சைவம் நல்லதா அசைவம் நல்லதா? சுத்தம் நல்லதா அசுத்தம் நல்லதான்னா சுத்தம் நல்லது. சைவம் நல்லதா அசைவம் நல்லதா? அதனால சைவம் தான் நல்லது. போட்டா கெடுதல். போடக்கூடாது. இது பொண்ணு தெரியல, நான் சொன்னாதான் நான் சொல்ல முடியும். நான் இருக்காதுலே இல்லை. சிவப்பிரியான்னு வச்சுக்கோ, பொண்ணுக்கு பேரே இல்லை. திருமகற்கு திருமகள்னு வேற. திருமகற்கு மேல் வழங்கு செம்மதியன் தேவையது ஒரு மகனை மண்ணுலகில் ஒங்குகுல மரபினராய் கருமடற்று மறையவனார் தவறாய கடல் ஏயர் பெருமகற்கு மகப்பேச வந்தனைந்தார் பெருமகன். அதனால ஏயர்வன் கலிக்காமநாயனார் பின்னாடி அவர் வர்றார். ஏயர்வன் கலிக்காமநாயனார் அவர் ஜனாதி. அவர் பெண் கேட்க பெரியவர்களை அனுப்பிச்சிருந்தாரு. அந்த பெரியவர்கள் கேட்டபோது பெண்ணு மாப்பிள்ளை மற்ற அந்தஸ்து எல்லாமே ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. உறுதி பண்ணியாச்சு. சென்றவரும் கஞ்சாரரும் மன இசைந்த படி செப்ப குண்டனைய புயத்தேயர் கோணாரும் மிக விரும்பி நின்ற நிலை மையின் 2 தரத்தார்க்கு நேர்வாய மந்தல்வனை மங்களனால் மதிநூல் வல்லவர் வித்தார். நல்ல சோதனரை வச்சு நாளை பார்த்து 2 வீட்டுக்கும் பொருத்தமான ஒரு நல்ல நாளை முகூர்த்த நாளாக வைத்து தீர்மானம் பண்ணினார். மங்களமால் ஜெயல் விரும்பி மகட்பயந்த வள்ளலார் தங்குல நீள் சுற்றமேலால் தயங்கு வெறும் கடிசிறப்ப பொங்கியவன் உழைப்பெய்து பொங்கலங்க புலங்கலங்கள் இடை நெருங்க
கொங்காலர்தன் புலின் முதுர் பதுமை முகம் ஓடித்தார். அதனால முளைப்பாளியை 7 நாளைக்கு முந்தி முளைப்பாளியை போடுவோம் அல்லவா, அதுல இருந்து ஆரம்பிச்சு அயாலே கல்யாண சடங்குகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. கஞ்சாரர் மகக்குடுப்ப கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகழ் பெருமை ஏயர் குலப் பெருமானும் தஞ்சால்வு நரைசுற்றன் தலைநறைய முரசிரம்பி முரசியம்பு மஞ்சாலும் மலச்சோலை கஞ்சாற்றின் மருங்கனைய ஏயால மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 to 9 வரையும் கல்யாணம். 7:30 to 9 கல்யாணம். அப்படி கல்யாணம் 7:30 to 9 மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்துகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்துகிட்டு இருக்காங்க. வள்ளாளார் மன ஊர் மருங்கனையா, அந்த மாப்பிள்ளை அந்த ஊருக்கு வருவதற்கு பெண்ணு வீட்டிலேயே கல்யாணம். மாப்பிள்ளை அந்த பெண்ணு வீட்டுக்கு வருவதற்கு முந்தையே 7:30 to 9 கல்யாணமா 6:30 மணிக்கு ஊர் சாமியார் உள்ளிலையை பயந்தார்தன் திருமணையில் ஒரு வழியே தெள்ளுகிற நீர் உலகம் உய்வதற்கு மற்றவர்தான் உள்ள நிலை பொருளாய உம்பருவராம் தானாய்வார். நிலைப்பொருளாகி உம்பருவரான் நிலைப்பொருளாய் இருக்கின்ற பரமேஸ்வரன் வந்தார். முண்ட நிறைநெற்றியின் முண்டித்த திருமுடியில் கொண்ட செய்ய உச்சியின் கோத்தணிந்த எப்புமணி. அது இது பைரவ கோலம். இது வடநாட்டு பைரவர் வேடம், வடநாட்டு பைரவர்கள் வேடம். இந்த இதுல இந்த நுனியில எலும்பு முடிஞ்சிருப்பாங்களாம், எலும்பு. அந்த பைரவர்கள் அப்படி போகும். பண்டொருவன் உடலங்கம் பறித்தனால் அது கிடைந்த வெண்டரண எனக்காதின் மிசை அதையும் கொண்டலமும் அவ்வென்பின் ஒளிமணி கோத்தணிந்த திருத்தாழ்வடமும் பைவன் வேர் அறவுடைய தோழிலிடும் பட்டிகையும் மைவந்த நிறக்கேற்ற வடப்பூணும் நூலும். இந்த மார்பில பூணூல் அது வந்து இந்த கேசத்தினால மயிரினால பூணும், மயிரில பூணும். அவங்க கோலம் அந்த வடநாட்டு பைரவர்கள் போட்டுக்கிற கோலம். நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு அதுக்கும் விரோதம். ஆனா அவன் எல்லா சமயத்துக்கும் அவன் தானே தலைவன். இப்ப இந்த நாட்டுல பல சமயம் இருக்குது வச்சுக்க. எல்லா சமயத்துக்கும் இந்த நாட்டு அமைச்சர் முதலமைச்சர் எல்லா சமயத்துக்கும் வேண்டிய ஒரு ஆட்டான இருந்தாகணும். அது போல அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேளாங்குரியது உடைத்தாய் என்றால் சித்தியார். அதனாலே இப்படி செவ்வன்பர் பவமாற்றும் திருநெற்று பொக்கணம், அதனால அன்பருடைய பரவியை மாற்றுகிற திருநெற்று பையன் ஒரு முன்கை தனி மணி தணிந்த ஒளி சூத்திரம், அதனால கையிலே சூத்திரம் என்கின்ற ஒரு வகையான உருத்தராட்ச தணிந்து அருமறைநூர் கோவணத்தின் மிசை அதையும் திருவுடையும் பஞ்சகட்சம் இருநிலத்தின் மிசை தூய்ந்த எழுதறிய திருவடியும் திருவடியில் திருப்பஞ்ச முத்திரையும் திகழ்நிலங்க. திருவடியில பஞ்சமுத்திரைன்னு ஒரு அடையாளம் போட்டுவாங்களாம் திருவடியில அந்த சாமியார்கள். அப்படிப்பட்ட முத்திரை நல்ல சிவப்பான் ஆள், நல்ல சாமியார், நல்ல செக்க சேவேன்னு இருக்கிறது. அது மேல திருநீர். அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. இந்த நெருப்பு வெந்த கட்டி இருக்குதுவாரு, வெந்த கொஞ்சம் ஒரு நொடியில என்னமன்னா நேர பூத்திருக்கும் திருநீர் உள்ள டக 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 டகுன்னு இருக்கு. பார்த்துருக்கீங்களா? அது போல பொடி மூடு தழல் என்ன திருநேனி தனி பொலிந்த செந்தணல் புரை திருநீர் படிநீடு திருநீற்றின் பரப்பணிந்த பான்மையராய் கொடிநீடு மதுகணைந்து தம்முடைய குளிர் கமலத்து அடி நீடும் மனத்தன்பு தம்மனையில் அகம்புகுந்தார். அன்பருடைய மனத்திலே இருக்கின்ற அந்த திருவடி கமலம் பூமியிலே நடந்து வந்தது. இந்த மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு வந்தார். வந்தடைந்த மாவரதியர்னு பேர் அவங்களுக்கு. மாவரதியர்னு பேர். அது ஒரு வகை சமயம். சைவத்தில் அது ஒரு வகை சமயம். முனிவரை கண்டு எதிரெழுந்து சிந்தைகளி ஊர்ந்து மகள் சிறந்த பெரும் தொண்டரார் எந்த பேரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருளும் முயந்தொழிந்தேன் அடியேனின் துருகி அன்போடு முனிந்தார். அப்படி இவர் இந்த கோணத்தோடு வந்த உடனே மானக்கஞ்சாறு சென்று எதிர்கொண்டு அழைத்தாரு. மக்கள் சந்தோஷப்பட்டார். இந்த வேலைக்கு ஆயால ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தார். உபசாரங்களை பண்ணினார். நற்றவாராம் பெருமானார் நலமிகு அன்பரை நோக்கி யாரை பார்த்து மானக்கஞ்சாரம் உற்ற செயல் மங்கள இங்கு ஒடுங்குவதன் என விசேஷமா தெரியுது இல்ல.
பந்தல் போட்டுக்கு விசேஷமா இருக்கு, என்ன காரியம், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாரா. பெற்றது ஒரு பெண்கொடிதன் வதுவையன, அடியன் பெற்ற பெண்கொடியாயினுடைய குழந்தைக்கு வதுவேன, வதுவேன கல்யாணம், பெருந்தவரும் மற்றவங்களுக்கு சோபன ஆகுவது என்று வாய்மொழிந்தார். என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க, இப்ப நடக்க போகுது கல்யாணம்னாரு, சோபனம் உண்டாகட்டும். சோபனம்னா உனக்கு நன்மைகள் பெருகட்டும், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். இப்படி ஆசீர்வாதம் பண்ண உடனே அவருக்கு உடனே மனசுல தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, இந்த சமயத்துல இப்படிப்பட்ட பெரியவர் வந்திருக்காரு, நம்முடைய புத்திரியை கொண்டு வந்து வணங்க வைக்கலாம் அப்படிதானே தோணும். மகளை கூட்டு வந்து கும்பிட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு உள்ள போய் மணப்பெண்ணை அலங்காரம் பண்ணி கொண்டு இருந்த அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்தார் வெளியே. மானச் செய்த அவரடிமையை ஞானச் செய்த அவரடிமேற் பணிந்து மனையக நன்னி மானக்கஞ்சாரனார் மனக்கோலம் புனைந்திருந்த தேனக்க மலர் கூந்தல் திருமகளை கொண்டடைந்து பாலர் கந்தர மறைத்து வரும் அவரை பணிவித்தார். கழுத்துல கருப்பு மறைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரே அவர். இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து அந்த சாமியார் காலையில் வந்து கும்பிட வச்சார். கும்பிட வச்சா கும்பிட்டா இந்த திருநீர் கொடுத்து அதோட போய் சொல்ல வேண்டியதானே. சாமியார் என்ன பண்ணாரு, அப்படி கும்பிடும்போது அந்த கூந்தல் நீளமா விட்டு விழுந்துச்சு. அதை பார்த்துட்டா அதுல கண்ணு வச்சு விட்டார். சஞ்சாரணத்திடை பணிந்து தாழ்ந்தல் இந்த மடக்கூடிதன் மஞ்சு தலைத்து என வளர்ந்த மலர் கூந்தல் புறநோக்கி நல்ல நீளமா கூந்தல் இருக்கு. அஞ்சலிமை தொண்டரை பார்த்து அவர் கும்பிட்டு நிற்கிறார் மணக்கஞ்சார். அவரை பார்த்து அணங்கு இவழ்தன் மயிர் கூந்தல் பஞ்சவடிக்கு ஆம் என்றார் பரவ அடித்தளம் கொடுப்பார். அஞ்சலிமை தொண்டரை பார்த்து அணங்குவதன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்கு ஆம் என்றார் பரவ அடித்தளம் கொடுப்பார். உங்களுடைய கூந்தல் நம்முடைய பஞ்சவடிக்கு ஆகுமே சொல்லலாமா அப்படின்னு மணப்பெண்ணு இன்னும் ஒரு மணி நேரத்துல தாலி கட்ட போகும் அப்படின்னா என்ன செய்யறது, என்ன சொல்றது. அவர் என்ன பண்ணிட்டாரு கேட்டாரு இல்லையா, வாழை எடுத்தா ஜனாதி வச்சா வாழை எடுத்தாரு, பெண்ணினுடைய முடிய அடியோடு அறிஞ்சிட்டாரு. அருள் செய்த மொழிகளா உன்ன இது ஒரு நொடி தாமரம் கிடையாது, யோசனை கிடையாது, ஒண்ணு கிடையாது. என்ன பத்தி இப்படியா இருக்கிறது. அருள் செய்த மொழிகளா அடச்சுரிகை தனை உருவி பொருள் செய்தாம் எனப் பெற்றேன் எனக்கொண்டு பூங்கொடிதன் இருள் செய்த கரும்பூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பருப்பார் மலர்கரத்தின் எதிர்த்த பரப்பை அறுப்பவராகிய மாயப்பரப்பருக்கு மன்னனாகிய சௌருமான் கையில இவர் மயிரை அடியோடு அறிஞ்சு கொடுத்தார். இப்படி நீட்டினாரு. வாங்குவார் போல் என்ற மறைப்பொருளா அவர் மறைந்து வாங்குவாரை போல நின்றாரு. மறைப்பொருளாகிய பரமேஸ்வரன் மறைந்து அப்படின்னார். மறைப்பொருளா அவர் மறைந்து பாங்கின் மலை வல்லியுடன் பழைய மட விடையேறி ஒங்கிய விண்மிசை வந்தார். மலை வல்லியையும் கூட்டிக்கிட்டு இப்படிப்பட்ட பக்தியுடைய இருப்பானா, வாடி போலாம் போய் பார்க்கலாம்னா அவளையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். மலைக்கொடியையும் கூட்டிக்கிட்டு ரிஷபவாகனத்துல தேவர்கள் கூட சூட வந்து காட்சி வந்தார். அந்த காட்சியை பொண்ணும் கண்டது இவரும் கண்டார். உங்களுக்கு தான் தெரியும், வேறவும் தெரியாது. இந்த காட்சியை கண்டாரு. ஓங்கிய விண்மிசை வந்தார் ஒளி விசிம்பின் நிழல் நெருங்க தூங்கிய பொன் மலர் மாறி தொழும்பர் தொழுது எதிர் விழுந்தார். அந்த காட்சியை கண்டு அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டு கீழே விழுந்தார். விழுந்து எழுந்து மெய்மறந்த மெய்யென்பர் தமக்கு மதி கொழுந்து அலைய, மதி கொழுந்து அலைய, இங்கேயும் அங்கேயும் அலைதான் மதி கொழுந்து தலையில, மதி கொழுந்து அலைய விழும் கங்கை குதித்த சடை கூத்தனார், குதித்த சடை கூத்தனார், கங்கை குதித்த சடை, கங்கை குதித்த சடை கூத்தனார். இதெல்லாம் தமிழ் சொற்கள். எழும்பறிவு தம்பக்கல் நம்பக்கல் உனக்கு இருந்த பரிசு இந்த செழும் புவனங்களில் ஏறச் செய்தோ என்று சொல்கிறார். உன்னுடைய பக்தி நம்மிடத்துல இவ்வளவு பக்தி வைத்திருக்கிறாய் என்பது உலகத்துக்கு காட்டுவதற்கனாக இப்படி செய்திருந்தார். இவ்வளவு பக்தி வச்சிருந்து அந்த நேரத்துக்கு ஒரு இது சாதாரண ஆளமான கேட்க மாட்டான். கேட்டுட்டாரா, கேட்டுட்டு என்ன சாமி இப்படி நீங்க சொல்லலாமா, கல்யாணம் பண்ண போற சமயத்துல இந்த மாதிரி இருந்துருக்கு, நல்ல சாமியார்னு உங்களை சொல்லி கும்பிட வச்சேன், சேர்த்தா பரவாயில்ல, நீ ஆசீர்வாதம் பண்ணது போய்யா போகணுமையா அப்படி இருந்துட்டாருன்னா இவரை பரிசரத்திலே வரமாட்டாரு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாடனா இருந்தா நடக்கிற கதையே வேறு விளக்குதா. அதனாலே அதை நம்மிடத்திலே நீ இவ்வளவு பக்தி
பொத்தி வைத்திருக்கிறாய் என்பதை உலகம் அறிவதற்காக இப்படி செய்தோம். மருங்கு பெரும் கணநாதர் போற்று எப்போ வானவர்கள் நெருங்க விடைமேற்கொண்டு நின்றவர் நின்றவர்தான் ஒருங்கிய நெஞ்சோடு கரங்கள் உச்சியின் மேற் குவித்து ஐயர் பெருங்கருணை தரம் போற்றும் பெரும்பேறு நேரு பெற்றார். தொண்டானார் தமக்கருளி சூழ்ந்து இமையோர் துதி செய்ய இண்டேவார் சடைமுடியார் எழுந்தருளி போயினார். அப்படி காட்சி கொடுத்து சாமி மறைந்தளித்தார். அவ்வளவுதான், மறைந்தருளினார். வண்டுவார் குளற்கூடிய கைப்பிடிக்க மணக்கோலன் கண்டவர்கள் கண்களிப்ப கலிக்காமனார் உண்டார். மாப்பிள்ளையும் வந்துட்டார். மாப்பிள்ளையும் வந்துட்டார், கலிக்காமனார் வந்தடைந்த ஏயர்குல மன்னவனார் மற்ற அந்த சிந்தை நினைவறிய செயல் செறிந்தவர்வால் கேட்டருளி. இந்த சாமியார் வந்தது, கூந்தலை அறுத்த சாமியார்ட்ட ஒரு கொடுத்தது, அவர் மறைந்தது, இந்த நிகழ்ச்சி எல்லாம் கேட்டாரு. ஏயர் கூந்தலிக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப மகிழ்ச்சி. மிக உகந்து புனிதார் அருந்து போச்சு சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கியந்தரன் கேட்டு மனந்தளரு இடர் நீங்கி. மனந்தளரு இடர் நீங்கி யாருக்கு? மரகஞ்சாரன். இடர் நீங்கி வானவர் நாயகர் அருளார். அதை இந்த இடர்கள் சுத்தத்தார் இதுக்கெல்லாம் இந்த மனத்தளர்ச்சி வந்துருக்குமல்ல, வந்திருக்குமா? வந்திருக்காரு. உடனே என்ன ஆச்சுன்னா புனைந்த மலர் குழல் பெற்ற பூங்கொடிய மனம் அருளால் புனைந்த மலர் குழல் பெற்ற. அதனால முன்ன இருந்தது ஒரு முளம் இருந்தது, இப்ப 2 முளமா வளர்ந்துருச்சு கூந்தல். நப்பளையும் வந்தாருப்பா, கூந்தலும் வளர்ந்துருச்சு. முன்ன இருந்ததை விட கூடுதலாகவே வளர்ந்து. அதனால எல்லாரும் செய்ய வல்லவன். திருத்தொண்ட நாயனார் பிள்ளைய சமைச்சு விட்டாரு. அப்புறம் பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிட மாட்டேன்னாரு. போய் வெளியில கூப்பிடுனாரு, வெளியில போய் கூப்பிடுனாரு. அவரு கூப்பிட்டாரு. போய் வழியில இருந்து ஓடி வர்ற மாதிரி வந்தேன். சொல்லி முடியாது விஷயங்கள் எல்லாம் நம்மாலே நினைச்சு பார்க்க முடியாது, நமக்கு சக்தியே கிடையாது. அதனால அந்த கூந்தல் கூடுதலாகவே வளர்ந்து விட்டது. தனம் பொழிந்து பெருவதுவை உலகலாம் தலைசிறப்ப இனம் பெருகத்தமுடைய இன்னூது சென்றடைந்தார். அதனால கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி. இவருக்கு அதுக்கு மேல அதிகமான மகிழ்ச்சி. மரக்கஞ்சாரத்துக்கு சிவருமான் காட்சியும் கிடைத்தது. அதான் பிழைக்கு நெறி தமக்கு உதவ பெருங்குடியை பெற்றுத்தான்னு சொல்றாரு அல்லவா. நேரா சிவருமானே கண்டுட்டாரு. சிவருமானையே கண்டுட்டார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அளவில்லாத அன்பு செலுத்தி அளவில்லாத தர்மத்தினாலையும் இவர் சிவபெருமான் நேர கண்டு அதன் மூலமாக இவர் மிகப்பெரியவரானபடியினால இந்த பெரிய புராணத்தில் இருக்கிறார். மிகப்பெரியவராகி இந்த பெரிய புராணத்தில் இருக்கிறார். மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு அடைஞ்சிட்டு ஊருக்கு போயிட்டார். ஒரு மகள் கூந்தல் தன்னை, ஒரு மகள் கூந்தல் தன்னை. அது என்னைக்கு? வதுவ நாள், கல்யாணத்தன்னைக்கு. வதுவ நாள் ஒருவருக்கு ஈர்ந்த பெருமையார் தன்மை போற்றும் பெருமையின் அளவிற்றாமே. அவருடைய பெருமை என்னால் சொல்லி முடியுமா அப்படிங்கிறார். மருவிய கவரி துக்கம் மாபடு விட்டேல் என்னோது உரிமையால் கேட்க வல்லார் திறமையினி உரைக்கிறது. ஆகையினாலே இப்படி கல்யாணத்தன்னைக்கு தன்னுடைய மகள் கூந்தலை அறிந்து கொடுத்து அதன் மூலமாக பேரும் புகழும் பெற்று சிறப்புடையவராய் விளங்குகின்ற மானக்கஞ்சார நாயனாருடைய திருவடியை போற்றி வணங்கி அதற்கு மேலே சிவபெருமானுக்கு திறந்தோறு விருந்து வைத்தவராகி அறிவாட்டாய நாயனாருடைய பெருமையை அடுத்த வாரத்தில் சொல்ல போறேன்னு சொல்லுவார். நம்ம பார்வதீபதே. செய்தற்கரிய செயல், செயற்கரிய எல்லாம் யாராலும் சாமானிய மேல செய்ய முடியுமா? செயற்கரிய செய்வார் பெரிய, சிறிய செயற்கரிய செய்கிறார் என்பது திருக்குறள். நிறைய படிச்சாதான் நான் சொல்றதெல்லாம் புரியும். திருக்குறள்ல இருந்து மற்றைய ஞான நூலை நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப சொன்னோம்னு வச்சுக்க, சில கூட்டங்கள் எனக்கு அமையுது. அந்த கூட்டங்கள் போனோம்னா நிறைய படிச்ச கூட்டமா இருக்குது. ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க படிச்ச இந்த சரக்கெல்லாம் வருது. ஆகா, அமைய இந்த இடத்துல இந்த அளவு இருக்குது ருசி சரக்கு. ஆகையினாலே இப்படி திருவருளாலே மரக்கஞ்சாய நாயனுடைய வரலாறு நிறைவேறி நம்ம பார்வதி பதையே சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனந்தூ துணை நாடும்
கண்டு கொண்டன் கூச்சிடுவேனோ சந்தியும் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கு சிவைவாதா செந்திலன் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றில் பெருமாளே தென்பரம் குன்றில் பெருமாள்